கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் அவருடைய நன்மைகளினால் நம்மை நடத்தி வருகிறார், நம்மை நிரப்பி வருகிறார். இதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. கர்த்தர் இந்த மாதத்திலே நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். அவருக்கு பயந்தவருடைய வாழ்க்கையிலே, அவரை நம்புகிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை படி நாம் தியானித்து வருகிறோம். அவருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையை கொடுக்கிறார். அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையை கொடுக்கிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் நன்மையை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே போல கடந்த வாரத்திலே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மையை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 84 சங்கீதம் 11 வசனம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை வழங்க வேண்டுமென்றால், நன்மையை கொடுக்க வேண்டுமென்றால், நாம் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நம்முடைய உத்தமத்தை நாம் இழந்து போகிறோம். உத்தமமில்லாத காரியங்களை நாம் செய்து ஆண்டவரை நாம் துக்கப்படுத்தி விடுகிறோம். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உபாகமம் 18 அதிகாரம் 13 வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பதாக நாம் எப்பொழுதும் உத்தமமாய் இருக்க வேண்டும். ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் இப்படிதான் சொன்னார், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஏன் அந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் கண்ட பொழுது, நீ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லி ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்த பொழுது ஆபிரகாம் எதிர்பார்த்த நன்மையானவைகளை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோபனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். யோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமானவன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். நோவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அந்த பெரிய அழிவிலிருந்து நோவாவும் அவன் குடும்பத்தார் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். யோபு உத்தமனாய் இருந்தபடியினாலே அந்த பிசாசு, சாத்தானாகிய பிசாசு அந்த யோபுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்த பொழுதும் யோபு தன் உத்தமத்தை விட்டு விலகாமல் அதை காத்து கொண்டதை பார்க்கிறோம். அதனாலே அவனுடைய பின் வாழ்க்கையிலே யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சவுலினிடத்திலே சாமுவேல் சொல்லும் பொழுது 1 சாமுவேல் 15 அதிகாரம் 28 வசனத்திலே, சவுலினிடத்திலே உத்தம குணம் இல்லாதபடியினாலே ஆண்டவர் சவுலினுடைய ராஜ்ய பாரத்தை எடுத்து அவருடைய தோழராகிய தாவீதினிடத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அந்த அகாஸ்வரு ராஜாவினுடைய மனைவியாகிய வஸ்தியை தள்ளிவிட்டு உத்தமமாய் இருக்கிற வேறொரு ஸ்திரீயை அங்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ராஜ்யபாரம் அங்கு எஸ்தருடைய கைகளிலே கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படி உத்தமமில்லாதவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நன்மைகள் கிடைக்காமல் போகிறதையும், உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய நன்மை கிடைக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து அவர் விடுதலையாக்கி கொண்டு வந்த பொழுது அங்கு ஏராளமான ஜனங்கள், 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த பெரும் கூட்டத்திலே உத்தமமாய் பின்பற்றினவர்களுடைய பெயர்களை நாம் பார்க்கும் பொழுது யோசுவாவும் காலேபும் மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மாத்திரமே தேவன் அவர்களுக்கென்று ஏற்படுத்தின அந்த கானானை சுதந்தரித்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் அவர்கள் உத்தமமாய் பின்பற்றாதபடியினாலே அதை சுதந்தரிக்க முடியாமல் போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும்
கர்த்தர் உங்களுக்கென்று ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். அது அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கென்று அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிற குணம் உத்தம குணம். அதை தான் இங்கு பார்க்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் இப்படிதான் நாம் வாசிக்கிறோம். உத்தம குணத்திலே அவர் பிரியமாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் தேவன் எவற்றில் பிரியப்படுகிறாரோ அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவன் அதிலே பிரியப்பட்டு அவருடைய நன்மைகளினால் நம்மை நிறைக்கிறவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, சில நேரங்களிலே நம்முடைய பாதைகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் விலகி போகும் பொழுது நாம் அந்த உத்தமத்தை விட்டு நாம் தவறுகிறோம். ஆனால் மறுபடியுமாக நாம் அதை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது, கர்த்தருக்கு முன்பதாக நாம் உத்தமமாய் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மைகளை வழங்குகிற தேவனாயிருக்கிறார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அப்படி ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் விரும்புகிற அந்த உத்தம குணத்தை கொடுத்து உத்தமமாய் அவர்கள் நடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மையானவைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றிலும் ஆண்டவரே அவர்கள் உத்தம குணத்தை வெளிப்படுத்த நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் உத்தமத்திலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நன்மையானவைகளை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். ஆமேன்.